ரைஸ் கல்டிவேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு குறைந்த சம்பளத்தில் அதிக ஆட்கள் தேவைப்படுவாங்க. அதாவது அபாண்டன்ட் சப்ளை ஆஃப் சீப் லேபர். சீப் லேபர்னு சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து குறைந்த சம்பளத்தை வந்து நம்மளுக்கு மீன் பண்ணுது. சோ நம்ம இந்தியாவுல வந்து ரைஸ் கல்டிவேஷனுக்கு குறைந்த சம்பளத்துல அதிக ஆட்களை வச்சு கல்டிவேட் பண்றாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. குறைந்த சம்பளத்தில் குறைந்த ஊதியத்தில் அதிக ஆட்கள் வந்து நெல் விளைச்சலுக்கு தேவைப்படுகிறது. முக்கியமான பாயிண்ட்னு வந்து பார்த்தோம்னா இதுதான். நம்ம இந்தியாவுடைய ஒரு பூர்வீக பயிரா இருக்கு. இது வந்து ஒரு வெப்ப மண்டல அல்லது அயன மண்டல பயிர். நெல் விளைச்சல இந்தியா 2வது இடத்திலும் சீனா முதல் இடத்திலும் இருக்கு. சராசரி மழையளவு 150 சென்டிமீட்டர். வெப்பநிலை வந்து 24 டிகிரி செல்சியஸ். வெரி இம்பார்ட்டன்ட். நெல் விளைச்சலுக்கு வந்து பார்த்தோம்னா குறைந்த சம்பளத்தில் அதிக ஆட்கள் நம்மளுக்கு தேவைப்படுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். நம்ம இந்தியால வந்து பார்த்தோம்னா நெல் வந்து 3 முறையில ரைஸ் வந்து இந்தியாவில 3 டைப்ஸ் நம்ம சோ பண்றோம். 3 முறைகளில் பயிரிடப்படுகிறது. ஃபர்ஸ்ட் முறை வந்து பிராட்காஸ்டிங். பிராட்காஸ்ட்னா விதை தூவல். ஓகேவா? விதையை தூவுறது. பிராட்காஸ்டிங்னா விதை தூவல் முறை. அடுத்து வந்து பிளக்கிங் ஆர் ட்ரில்லிங், ஏர் உழுதல் அல்லது துளையிடும் முறை. 3வது வந்து டிரான்ஸ்பிளான்டிங், நாற்று நடுதல் முறை. இந்த 3 முறையில நம்ம இந்தியால வந்து பார்த்தோம்னா நெல்லை நம்ம பயிரிடுறோம். இந்தியாவில் நெல் 3 முறைகளில் பயிரிடப்படுகிறது. என்னென்ன முறைன்னு எழுதிக்கோங்க. விதை தூவல் முறை, ஏர் உழுதல் அல்லது துளையிடும் முறை, நாற்று நடுதல் முறை. இந்த 3 முறையில நம்ம கல்டிவேட் பண்றோம். ஓகேவா? இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க. சீட் பிராட்காஸ்டிங், விதை தூவல் முறைன்னு சொல்லும் போது அப்படியே பிராட்காஸ்ட் தூவுறது நம்மளுக்கு. செகண்ட் வந்து இங்க பிளக்கிங் ஆர் ட்ரில்லிங், ஏறு உழுதல் இருக்கு இல்லையா, அந்த முறை. 3வது வந்து டிரான்ஸ்பிளான்டிங், அதாவது நாற்று நடுதல்னு சொல்லுவோம் இல்லையா, சோ அந்த முறை. இந்த 3 முறையில தான் நம்ம வந்து பார்த்தோம்னா நெல் வித்துக்களை நம்ம பயிரிடுறோம். ஓகே. அதிக விளைச்சல் தரும் விதைகளான சிஆர் தான் 205, ஏஆர் தான் 306, சிஆர்ஆர் 451. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அதிகமான விளைச்சல் தரும் அரிசி சீட் இருக்கு இல்லையா, ஹை ஈல்டு சீட் வெரைட்டிஸ். ஓகேவா? ஹை ஈல்டிங் சீட் வெரைட்டிஸ் நம்ம யூஸ் பண்றது இது எல்லாமே தான். இதெல்லாம் அதிகரிச்சதின் காரணமாக ரொம்ப பழமையான நெல் வகைகள் எல்லாமே நம்மளுக்கு மறந்து போயிடுச்சு. எல்லாமே வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சு. சோ அரிசி நெல் விளைச்சல்னு பொறுத்த வரைக்கும் நம்ம புது புக்ல கூட இன்னும் அப்டேட்டே பண்ணலங்க. ஓகேவா? புது புக்ல கூட 2016லயே தான் இருக்காங்க. ஓகே. இப்போ நீங்க நெட்ல பார்த்தா கூட வந்து லீடிங், நம்ம ரைஸ் ப்ரொடக்ஷன்ல லீடிங் ஸ்டேட்டா வந்து வெஸ்ட் பெங்கால் தான் இருக்கு. சரிங்களா? மேற்கு வங்கம் தான் இருக்கு. 2016ல the first 10 leading producer, இப்போவும் அதான் வெஸ்ட் பெங்கால் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அப்புறம் யூபி, பஞ்சாப், தமிழ்நாடு, பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா, அசாம், ஹரியானா. லீடிங் ப்ரொடியூசரா இன்னும் வந்து பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால் தான் இருக்கு. நீங்க டாப் 3 or 4 எழுதுனா போதும், எல்லாரும் எழுதணும்னு அவசியம் இல்லை. நான் வேணா நியூ டேட்டா இங்க எழுதுறேன். இது புக் டேட்டா, ஆஸ் இது ரிவைஸ்டு டேட்டா. நியூ டேட்டா இங்க நான் எழுதுறேன். நியூ டேட்டால ஃபர்ஸ்ட் வந்து வெஸ்ட் பெங்கால் தான் இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல வந்து உத்தரப்பிரதேஷ் இருக்கு. தேர்டு வந்து ஆந்திர பிரதேஷ் வந்துருச்சு. ஃபோர்த் பஞ்சாப். நியூ டேட்டா அது. ஃபிஃப்த் தமிழ்நாடு. டாப் 5 மட்டும் நான் எழுதியிருக்கேன் நியூ டேட்டா பேஸ்டு. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. புக் டேட்டா, இது வந்து நியூ டேட்டா. ஓகே. அடுத்து ரைஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து வீட் பார்க்கலாம்.
சோ இங்க இருக்கு இல்லையா ஷேடட் போர்ஷன், ஷேட் ஆயிருக்கிறது எதுலயும் வந்து சவுத் இந்தியா. நான் கோதுமை பயிர் செய்யற இடத்த ஷேட் பண்ணிருக்காங்க மேப்ல. ஷேடட் போர்ஷன் எதுலயும் பாருங்க சவுத் இந்தியாவே கிடையாது. ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷுடைய பாதி ஏரியா இதுதான் நம்மளுக்கு இருக்கு. சோ நார்த் இந்தியா தான் வந்து கவர் ஆகியே இருக்கு நம்மளுக்கு. சரிங்களா? சோ இந்த ஷேடட் போர்ஷன் தான் வந்து இந்தியால வீட் ப்ரொடியூஸ் பண்ற இடம். வீட் நெல்லுக்கு நம்ம இந்தியாவுடைய முதல் முக்கிய பயிர். ஓகேவா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபுட் கிராப் இந்தியால எதுன்னு கேட்டா ரைஸ் தான். ரைஸுக்கு அப்புறம் நெல்லுக்கு அப்புறம் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் வந்து கோதுமை. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷேட் பண்ணிருக்கு இல்லையா? Wheat is the second most important food crop of the country after rice. ரைஸ்க்கு அப்புறம் வீட் தான் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபுட் கிராப். அடுத்து நாட்டின் பயிர் பரப்பில் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 22ங்க இது 22 34 தான். ஏன்னா இங்கிலீஷ் புக் டேட்டா தான் கரெக்ட், தமிழ் புக் இது வேண்டாம். 22 34 மாத்திக்கோங்க. நாட்டின் பயிர் சாகுபடி பரப்பில் 22% மொத்த உணவு பயிர் உற்பத்தியில 34% பங்கையும் கோதுமை வந்து வகிக்கிறது. 54 வராது நம்மளுக்கு, அவ்வளோ இது வீட்டு கிடையாது, 34 தான். நாட்டிலுடைய டோட்டல் ஏரியா, டோட்டல் அக்ரிகல்ச்சர் ஏரியால 22% ஆஃப் லேண்ட்ல நம்ம வீட்டு கல்டிவேட் பண்றோம். அதே மாதிரி நம்ம நாட்டுல உற்பத்தி பண்ற ஃபுட் கிரெயின்ஸ்ல, உணவு தானியத்துல 34% வந்து வீட்டுடைய பங்கு நம்மளுக்கு இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ரைஸ் மாதிரி வந்து வீட்டுக்கு ரொம்ப டெம்பரேச்சர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கோதுமை விளைச்சலுக்கு வந்து பார்த்தோன்னா கிளைமேட்டும் சில்லுன்னு இருக்கணும், அதே சமயம் ரெயின்ஃபாலும் ஓரளவுக்கு கம்மியா இருந்தாலே போதும். இந்த பயிரை வந்து நம்மளுக்கு வீட்டை விதைக்கும் பருவத்துல 10 to 15 டிகிரி செல்சியஸ் வெப்பமும், அந்த வீட்டு வந்து ரைப்பனிங் முதிரும் பருவத்துல 20 to 25 செல்சியஸ் வெப்பநிலையும் தேவைப்படுது. இதை நோட் பண்ணிக்கோங்க. மேம் வாய்ஸ் கேட்கலைங்க மேம். இந்தியாவில் 85% கோதுமையை விளைச்சல் செய்யும் 5 மாநிலங்கள் இதுதான். இந்தியாவில கல்டிவேட் பண்ற வீட்ல 85% ஆஃப் வீட் நம்ம இந்த 5 மாநிலத்துல இருந்தா பெறுறோம். ஓகேவா? இந்தியாவில் விளைச்சல் செய்யும் கோதுமையில 85% கோதுமையை விளைச்சல் செய்யும் 5 மாநிலங்கள் இந்த மாநிலங்கள் தான். யூபி, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ். இதை தவிர்த்து இந்த 5 மாநிலங்களை தவிர்த்து கரிசல் மண் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் பகுதிகளிலும் கோதுமை விளைச்சல் செய்யப்படுகிறது. அந்த பிளாக் சாயில் என்றது கீவேர்டு. ஏன்னா இங்க கொடுத்திருக்கிற மேல கொடுத்திருக்கிற இந்த 5 மாநிலத்திலையும் வந்து பார்த்தோன்னா வண்டல் மண் தான் நம்மளுக்கு இருக்கு, அலுவியல் சாயில் தான் இருக்கு. அந்த அலுவியல் சாயில் தான் நல்லா நம்மளுக்கு உணவு பயிர்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ற ஒரு சிஸ்டம் அது. சோ இதை தவிர்த்து வண்டல் மண் இருக்கிற தக்கான பீடபூமி பகுதிகளில் கவர் ஆகிற மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலத்திலும் நம்ம வந்து வீட்டை கல்டிவேட் பண்றோம். நல்லா கிளீனா எழுதிக்கோங்க. 85% கோதுமையை விளைச்சல் செய்யும் 5 மாநிலங்கள் இதுதான். இதை தவிர்த்து கரிசல் மண் இருக்கும் மாநிலங்களான மகாராஷ்டிரா, குஜராத்திலும் கோதுமை வந்து பார்த்தோன்னா பயிரிடப்படுகிறது. வீட் ப்ரொடக்ஷன்ல லீடிங் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் வீட் இன் இந்தியா வந்து உத்தரப்பிரதேஷ். அதை மட்டும் நீங்க வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. யூபி இருக்குல்ல, யூபி எழுதிருக்கீங்களே, அது சைட்ல வந்து பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்த கிராப் பார்க்கலாமா? அடுத்த உணவு பயிர் பார்க்கலாம். லார்ஜஸ்ட் ப்ரொடியூசருங்க. அடுத்து சோளம்னு சொல்லக்கூடிய ஜாவர். சரிங்களா? நான் புக்ல வந்து ஜாவர் என்ற மாதிரிதான் கொடுத்திருப்பாங்க. கேட்க வாய்ப்பு இருக்குங்க. நம்ம இந்தியாவுடைய முதல் முக்கிய உணவு பயிர்னு கேட்டா அது நெல்லு. நெல்லுக்கு அடுத்து 2வது இடத்துல கோதுமை. செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபுட் கிராப்பா இருக்கு. 3வது முக்கிய உணவு பயிர் வந்து என்னன்னா ஜாவர்னு சொல்ற இந்த சோளம் தான். நம் நாட்டுடைய 3வது முக்கிய உணவு பயிர் வந்து சோளம். இந்த ஜாவர் அல்லது சோளம் உடைய பூர்வீகம் வந்து பார்த்தோம்னா ஆப்பிரிக்கா. இது ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. இந்த பயிர் நான் எல்லோல ஹைலைட் பண்ணிருக்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பயிர் வந்து வறட்சியான ட்ரை கிளைமேட்டிக் கண்டிஷன்ல நல்லா வளரும். இந்த பயிர் வறட்சியான காலநிலையில் நன்கு வளரக்கூடியது. இந்த தானியத்துல வந்து கார்போஹைட்ரேட் இதெல்லாம் வேணும்னா எழுதிக்கோங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். கார்போஹைட்ரேட், புரோட்டீனு, தாதுக்கள், வைட்டமின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் எழுதணும் அவசியம் இல்லை, நம்மளுக்கே தெரியும் இல்லையா? இது பெரும்பாலான ஏழை மக்களுக்கு மலிவான உணவாக விளங்குகிறது. இந்த சோளம் வந்து பாத்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு மலிவான உணவா நம்மளுக்கு இருக்கு. நாட்டினுடைய பல்வேறு பகுதிகள்ல வந்து கால்நடைகளுக்கு தீவனமா நம்ம போடுறோம். தீபகற்ப இந்தியான்னு சொல்றோம் இல்லையா, பெனின்சுலர் இந்தியா. இந்த தீபகற்ப இந்தியா சவுத் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான பயிரா இருக்கு. கர்நாடகா, மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலம் வந்து பார்த்தோம்னா இதோடைய முதன்மையான உற்பத்தியாளரா இருக்கு. ஓகேவா? லீடிங் ப்ரொடியூசர் இந்தியாவில இந்த சோள பயிரை அதிகமாக விளைச்சல் செய்ய நம்பர் 1 பிளேஸ்ல டாப் பொசிஷன்ல செகண்ட் பிளேஸ்ல கரண்ட்ல தமிழ்நாடு இருக்கு. இது நியூ டேட்டா. டாப் 3 மட்டும் போதும். நியூ டேட்டா இது. ஜாவர், third important food crop, indigenous plant of Africa. ஆப்பிரிக்காவுடைய indigenous plant. adverse climatic condition, dry climatic conditionல கல்டிவேட் பண்ணலாம். கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், மினரல்ஸ், விட்டமின்ஸ்லாம் ரிச்சா இருக்கு. cheap food to large section of poor population. poor populationக்கு cheap ஃபுட்டா இருக்கு. used as a food for food. கேட்டல்ஸ்க்குலாம் கால்நடைகளுக்கு தீவனமா கொடுக்கலாம். கிராப் ஆஃப் பெனின்சுலர் இந்தியா, தீபகற்ப இந்தியாவுடைய முக்கியமான கிராப்பா இருக்கு. ஓகேவா? அடுத்து கம்புன்னு சொல்லக்கூடிய பாஜ்ராவை பத்தி பார்க்கலாம். இது எல்லாமே உணவு பயிர் தாங்க. உணவு பயிர் தான் ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்கோம். ரைஸ் பார்த்தோம், வீட் பார்த்தோம், சோளம் பார்த்தோம், அப்புறம் வந்து பார்த்தோம்னா கம்பு, பாஜ்ரா. ஓகேவா? எப்படி வந்து சோளம் ஆப்பிரிக்காவுடைய பூர்வீக பயிரோ அதே மாதிரி பாஜ்ரான்னு சொல்ற கம்போ வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவை பூர்வீகமா கொண்ட பயிர். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்டுருவாங்க. சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஏழை மக்களுடைய ஒரு முக்கிய பயிரா கம்பு இருக்கு. கம்பு பயிரின் தண்டு பகுதி
கால்நடைகளுக்கு தீவனமாகவும் வீட்டு கூரை வேய்வதற்கும் பயன்படுகிறது. சோ கம்பு இந்த வீட்டு கூரெல்லாம் பாருங்க, இந்த வீட்டு கூரெல்லாம் போடுறதுக்கு கம்பு பயிருடைய தண்டு பகுதியை யூஸ் பண்றாங்க. சோ சோளம் மாதிரியும் கம்பும் வந்து பார்த்தோம்னா கால்நடைகளுக்கு தீவனமாகவும் வீட்டுக்குறை வேய்வதற்கும் பயன்படுகிறது. அதே மாதிரி சோளம் மாதிரியே தான் இதுவும் வறண்ட பகுதிகள்ல நல்லா வளரும். நம்மளுக்கு வறண்ட பகுதிகள் நல்லா வளரக்கூடிய ஒரு பயிர். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நம்ம இந்தியாலேயே வந்து பார்த்தோம்னா பாஜ்ரான்னு சொல்ற இந்த கம்பு ப்ரொடக்ஷன்ல லீடிங்ல இருக்கிறது ராஜஸ்தானுங்க. நியூ டேட்டா நான் இங்க எழுதுறேன். நியூ டேட்டால ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து பார்த்தோம்னா ராஜஸ்தான் தான் இருக்கு. ஏன்னா புக்ல இன்னும் எடிட் பண்ணல. நியூ டேட்டால ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ராஜஸ்தான் இருக்கு, செகண்ட் பிளேஸ்ல வந்து யூபி இருக்கு, தேர்டு மகாராஷ்டிரா, டாப் 3 எழுதியிருக்கேன். மகாராஷ்டிராக்கு அடுத்து டாப் 5 நான் தரேன். குஜராத், அஞ்சாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹரியானா. ஆனா லீடிங் ப்ரொடியூசர்னு சொல்ற இந்த டாப்ல இருக்கிற ராஜஸ்தான் ரொம்ப முக்கியம். ராஜஸ்தான் தான் வந்து நம்ம இந்தியால பாஜ்ரா கம்பு விளைச்சல்ல வந்து டாப்ல இருக்கு. ஓகேங்களா? இங்கிலீஷ்ல பாப்போமா? இங்கிலீஷ்ல இத வந்து பார்த்தோம்னா பேர்ல் மில்லட்னு கூட சொல்லுவாங்க. பாஜ்ரான்னு சொல்லலாம், இல்ல வந்து பேர்ல் மில்லட்னு கூட சொல்லலாம். இது வந்து ஆப்பிரிக்காவுடைய இண்டிஜினஸ் கிராப், சாம்பிள் ஃபுட் ஃபார் புவர் பீப்புள். புவர் பீப்புளுக்கு முக்கியமான உணவு பொருளா இருக்கு. ஃபூடரா யூஸ் பண்ணலாம். தண்டு ஸ்டார்ட் பகுதியை வந்து கேட்டிலுக்கு வந்து தீவனமாகவும் டேச்சிங் பர்பஸஸ் கூலி வேய்வதற்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். பாஜ்ரா வந்து ட்ரை ரீஜன்ல வளர்ற ஒரு கிராப். ராஜஸ்தான் தான் வந்து பார்த்தோன்னா லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். ஃபாலோட் பை என்ன இருக்குன்னு நான் நியூ டேட்டா அது கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை பண்ணிடலாம். அடுத்து நான் பார்க்கக்கூடிய ஃபுட் கிராப் வந்து பார்த்தோன்னா பார்லி. வார் கோதுமைன்னு சொல்ற பார்லி. ஓகேவா? பார்லி இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சீரியல்ஸ் ஆஃப் ஆர் கண்ட்ரி. ரொம்ப முக்கியமான ஒரு உணவு பயிர் இது. இத வந்து பீயிங் புவர் மேன்ஸ் டயட், இதுவும் வந்து பார்த்தோன்னா ஏழைகள் கம்பு மாதிரியே இதுவும் ஏழைகளின் முக்கிய உணவா இருக்கு. இதை தாண்டி நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா பார்லி வாட்டர், பார்லி தண்ணி, வார் கோதுமை தண்ணி வந்து பார்த்தோன்னா பியர் மற்றும் விஸ்கி இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பார்த்தோன்னா லிக்கர் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்றாங்க. பியர், விஸ்கி இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு பார்லி வாட்டர் யூஸ் பண்றாங்க. இது வந்து நியூ டேட்டாலயும் இதே தாங்க இருக்கு. பார்லி ப்ரொடக்ஷன்ல டாப்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் தான். செகண்ட் பிளேஸ்ல வந்து யூபி இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான், செகண்ட் யூபி, தேர்டு வந்து மத்திய பிரதேஷ். டாப் 3 மட்டும் எழுதிக்கோங்க. நியூ அப்டேட்டட் டேட்டாஸ்லயும் வந்து நம்மளுக்கு ராஜஸ்தானும் யூபியும் தான் லீடிங் ப்ரொடியூசர். ஓகேங்களா? உணவு பயிர்களை பார்த்துட்டோம். நம்ம புக்ல கொடுத்திருக்கிற உணவு பயிர்கள்லாம் இதுதான். அடுத்து பார்ப்போமா? அடுத்து பார்க்கக்கூடியது பல்சஸ்னு சொல்ற பருப்பு வகைகள். உணவு பயிர்ல
அடுத்து லாஸ்டா நம்மளுக்கு நெல்லு, கோதுமை, பார்லி, கம்பு, சோளம் எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பல்சஸ்ன்னு சொல்ற பருப்பு வகைகளை பாக்குறோம். பருப்பு வகைகள்னு சொல்லும் போது நம்மளுக்கு பருப்பு வந்து லெகுமினஸ் பிளான்ட்னு சொல்லுவாங்க. அவரை இனத்தை சார்ந்து பார்த்திருப்பீங்க நீங்க. அவரை இனம் நம்ம அவரைக்காய் இருக்கும், உள்ள இருந்து மொச்சப்பயிர் எடுப்போம், துவரம் பருப்பு இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? சோ பருப்பு வகைகள் வந்து அவரை இனத்துல லெகுமினஸ் பிளான்ட சார்ந்தது. ஓகேவா? பல பயிர்களை உள்ளடக்கியது. தாவர புரதச்சத்து அதிகமான புரோட்டீன் கண்டென்ட் இருக்கிற ஒரு இதுதான் வந்து நம்மளுக்கு பருப்பு வகைகள். இவை மனிதர்களுக்கு உணவாகவும் கால்நடைகளுக்கு தீவனமாகவும் பயன்படுத்துகிறது. சரிங்களா? இந்த பருப்பு வகைகள் என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு நைட்ரஜனை பிக்ஸ் பண்ணுது. வளிமண்டலத்துல நைட்ரஜனை கிரகித்து மண் வளத்தை அதிகரிக்கிறது. சோ மொத்தம் இந்த பருப்பு வகைகளை நம்மளுக்கு வந்து பொதுவா கிராப் ரொட்டேஷன் பண்ணுவாங்க. ஒரு லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெல்லை உற்பத்தி பண்றோம்னா அதுக்கடுத்து அந்த லேண்ட்ல வந்து அகைன் நெல்லை உற்பத்தி பண்ணாம பருப்பு வகைகளை வந்து விளைச்சல் பண்ணுவாங்க. இந்த பருப்பு என்ன பண்ணும்னா அந்த லேண்ட்ல வந்து நைட்ரஜனை வந்து அமோனியா ஃபார்ம்ல வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிடும். அந்த லேண்டுக்கு வந்து அமோனியா சத்தை வந்து கொடுத்துரும். நம்ம நைட்ரஜன் பிக்சேஷன் பயாலஜில எல்லாம் வந்து படிப்போம். சோ ஓகேவா? அமோனியா ஃபார்ம்ல வந்து நைட்ரஜனை பிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். அகெயின் நம்மளுக்கு வந்து கிராப் ரொட்டேஷன்ல அடுத்து நம்ம ரைஸ் கல்டிவேட் பண்ணும்போது இந்த அமோனியா வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் கல்டிவேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? எனவே இப்பயிர்கள் பயிர் சுழற்சி பயிரிடல் முறையில் வழக்கமா பயிரிடுறாங்க. கிராப் ரொட்டேஷன்ல வழக்கமா நம்ம பருப்பு வகைகளை கல்டிவேட் பண்றோம். உலகில் அதிக அளவு பருப்பு உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா. வேர்ல்டுலயே அதிகமா பல்சஸ் பருப்பு வகைகளை கல்டிவேட் பண்றது நம்ம கண்ட்ரி தான். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் பல்சஸ் இன் வேர்ல்டுன்னு கேட்டா இந்தியா தான். ஓகேவா? சோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா கரண்ட் டேட்டா இல்ல நியூ டேட்டா நான் இங்க எழுதுறேன். கரண்ட்லி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பல்சஸ் இன் இந்தியா வந்து பார்த்தோன்னா ராஜஸ்தான். நம்ம இந்தியால இப்ப அதிகமா வந்து பல்சஸ் உற்பத்தி பண்றது பருப்பு வகைகளை உற்பத்தி பண்றது ராஜஸ்தான். செகண்ட் லீடிங் ப்ரொடியூசர் வந்து மத்தியபிரதேஷ் எம்பி. தேர்ட் வந்து மகாராஷ்டிரா. இது நியூ டேட்டா டாப் 3. ஃபோர்த் உத்தரப்பிரதேஷ். 5th பிளேஸ்ல கர்நாடகா. எழுதிக்கோங்க. பருப்பு வகைகள் அவரை இனத்தை சார்ந்தது. வளிமண்டல நைட்ரஜனை வந்து கிரகித்து மண் வளத்தை கொடுக்குது. பயிர் சுழற்சி பயிரிடல் முறையில பயிர் பண்றோம். நம்ம உலகத்திலேயே அதிகமா பருப்பு உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா. இந்தியால டாப் 5. தமிழ்நாடுனா வந்து 9th பிளேஸ்ல இருக்கு. டாப் 10ல தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா 9th பொசிஷன்ல இருக்கு. ஓகேவா? இங்கிலீஷ்ல பாத்துடலாமா? இங்கிலீஷ்ல எழுதுறவங்களும் அப்படியே நோட் பண்ணிருங்க. எல்லாம் நீங்க கீவேர்டா எழுதுனா போதும். பல்சஸ் வந்து பாத்தீங்கன்னா லெகுமினஸ் பிளான்ட், ரிச் இன் புரோட்டீன் தெரிஞ்சதுதான். ஹியூமன் ஃபுட்டு கேட்டிலுக்கும் ஃபுட்டா இருக்கு. இது என்ன பண்ணுது? அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை சாயில பிக்ஸ் பண்ணுது. சோ அதனால வந்து அதர் கிராப்ஸ் கூட நம்ம வந்து ரொட்டேட் பண்ணலாம். கிராப் ரொட்டேஷன் பண்ணிடலாம். வேர்ல்டுலயே இந்தியா தான் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். கீழே நம்ம நியூ டேட்டா நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். உங்களுக்கு எந்த பாயிண்ட் முக்கியமா படுதோ அதை நோட் பண்ணிக்கிட்டாலே போதும்.
அடுத்தது ஓகே, ஃபுட் கிராப்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஃபுட் கிராப்ஸ்லாம் பார்த்து முடிச்சாச்சு. நவ் வி ஆர் கோயிங் டு see about கேஷ் கிராப். ஓகேவா? பணப்பயிர்களை பத்தி பார்க்க போறோம். கேஷ் கிராப் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ஸான கிராப். இது வந்து மேப் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்துடலாம். கேஷ் கிராப்னு சொல்லும் போது சுகர் கேன் வரும். சுகர் கேன் வந்து கிரீன் கலர்ல இருக்கு இல்லையா? ஸோ மேல இந்த மத்திய பிரதேஷ் ஏரியா, அப்புறம் இங்க தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகா சைடு, ஸோ இந்த சைடுலாம் டெக்கான் ஏரியா, மேல மத்திய பிரதேஷ், யூபி ஏரியா, இங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கேன் கல்டிவேட் ஆகுது. காட்டன் பிளாக் சாயில் இருக்கிற ஏரியால காட்டன் கல்டிவேட் பண்றாங்க. ஜூட், ஜூட் இங்க பாருங்க. ஜூட்னு சொன்னாலே வந்து இங்க வெஸ்ட் பெங்கால் ஏரியாவை ஷேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் எண்ணெய் வித்துன்னு சொல்லும் போது நல்ல வறண்ட பகுதிகளில் நம்மளுக்கு ஆயில் சீட் கல்டிவேஷன். டீ, டீன்னும் போது இங்க அசாம் தானே, இது அசாம் ஏரியாவை ஃபுல்லா ஷேட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அசாம் ஏரியா, இங்க கேரளா சைடு இங்கெல்லாம் டீ கல்டிவேஷன். காஃபின்னும் போது நம்ம தமிழ்நாட்டுல நார்த் தமிழ்நாடு இங்க மேல இருக்கு பாருங்க, தமிழ்நாட்டுல மேல அந்த ஈஸ்டர்ன் காட்ஸ், இந்த ஏற்காடு அந்த மாதிரி ஏரியா வந்துடும். அதுக்கடுத்து கர்நாடகா ஏரியா எல்லாமே வந்து பார்த்தோம்னா காஃபி ப்ரொடக்ஷன்ல லீடிங். ஸோ அது வந்து ஷேட் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி ரப்பர், ரப்பர் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு கேரளா தான். இங்க ப்ளூ கலர்ல லைட்டா ஷேட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் ஜூம் பண்ணியே காட்டுறேன். இங்க ப்ளூ கலர்ல இங்க கேரளா சைடு ரப்பர். அதே மாதிரி கேரளா ஒட்டி இருக்க வெஸ்டர்ன் காட்ஸ்ல இங்க நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, இந்த மாதிரி ஸ்பைசஸ், இதுவும் கேரளா தான். ஸோ கேரளான்னு சொல்லும் போது டீக்கு, ரப்பருக்கு, ஸ்பைசஸ் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஸோ கரும்பு எங்க கல்டிவேட் ஆகுது, அதிகமா ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஜஸ்ட் ஒரு ஷேடட் போர்ஷன் மட்டும் இருக்கு. பழைய புக்கு யூபி, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், குஜராத், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா லீடிங்கா நம்மளுக்கு சுகர் கேன் ப்ரொடியூஸ் பண்றது. பார்க்க ஆரம்பிக்கலாம். கரும்பு, சுகர் கேன் வந்து பார்த்தோன்னா இந்தியாவுடைய ரொம்ப முக்கியமான ஒரு வணிக பயிர். இந்தியாவுடைய இம்பார்ட்டன்ட் கமர்ஷியல் கிராப். ஓகேவா? இந்தியா கரும்பில் உலகின் 2வது பெரிய உற்பத்தி ஆகும். ஸோ சுகர் கேன் கல்டிவேஷன்ல நம்ம வந்து செகண்ட் லார்ஜஸ்டா வந்து பார்த்தோன்னா இருக்கும். சரிங்களா? லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேன். இப்பயிர் சர்க்கரை தொழிற்சாலைக்கு மூலப்பொருளை அடைக்கிறது. வந்து பார்த்தீங்கன்னா சுகர் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு முக்கியமான ரா மெட்டீரியல் சோர்ஸாவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நம்ம இந்தியாவுடைய 2வது பெரிய தொழிற்சாலை, அதாவது காட்டன் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இதுக்கெல்லாம் அடுத்து நம்ம இந்தியாவுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபேக்டரியா, தொழிற்சாலையா இருக்கிறது இந்த சுகர் இண்டஸ்ட்ரி தான். சர்க்கரை தொழிற்சாலை தான் இந்தியாவுடைய 2வது பெரிய தொழிற்சாலை. இந்த காட்டன் இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் அடுத்து இதான் நம்மளுக்கு செகண்ட்ல இருக்கு. செகண்ட் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா வந்து சுகர் இண்டஸ்ட்ரி தான். எப்படி சுகர் கேன் வந்து நம்மளுக்கு சர்க்கரை மட்டும் இல்லாம, சர்க்கரையை தவிர்த்து நம்மளுக்கு வெல்லம், நாட்டு சர்க்கரை, சாராய தொழிற்சாலை, லிக்கர் இண்டஸ்ட்ரிக்கு எல்லாமே வந்து முக்கியமான சோர்ஸா இருக்கு. சாராய தொழிற்சாலைக்கான கரும்புச்சாறு மற்றும் காகித தொழிற்சாலைக்கு, பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கும் வந்து முக்கியமான மூலாதாரமா வந்து பார்த்தோம்னா இந்த சுகர் கேன்லாம் இருக்கு. காகித தொழிற்சாலைக்கு தேவையான கரும்பு சக்கையும், ஓகேவா, சுகர் பேக்கேஜ் சொல்லுவோம் இல்லையா, கரும்பு சக்கையும் வந்து அளிக்கிறது. ஸோ கரும்புன்றது நம்மளுக்கு சுகரை தவிர்த்து, நம்ம கன்சியூம் பண்ற சுகரை தவிர்த்து வெல்லம், நாட்டு சக்கரை, சாராய தொழிற்சாலைக்கு வந்து பார்த்தோன்னா சுகர் ஜூஸ், கரும்பு சாறு, பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தோன்னா கரும்பு சக்கை, இது எல்லாமே வந்து கொடுக்குது. நோட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும். ஸோ இந்தியா வந்து பார்த்தோன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேன் இல்லையா? லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேன் என்ன கண்ட்ரின்னு சொல்ல முடியுமா? பிரேசில் மேம். சூப்பர். லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேன் வந்து பிரேசில். நோட் பண்ணி அப்படியே சைட்லயே எழுதிருங்க.
ஓகேவா? அடுத்து சர்க்கரை சுகர்னு சொல்லும்போது இது சுகர் கேன்ல ஃபர்ஸ்ட் பிரேசில், செகண்ட் இந்தியா. சுகர்னு சொல்லும் போது இப்ப ஆஸ் பர் நியூ டேட்டா சுகர் ப்ரொடக்ஷன்ல யாரு ஃபர்ஸ்ட்னு சொல்ல முடியுங்களா? கியூபா. கியூபாவா? சுகர் கேன்ல ஃபர்ஸ்ட் பிரேசில், சுகர் ப்ரொடக்ஷன்ல சுகர்னு சொல்லும் போது ஆஸ் பர் நியூ ரீசன்ட் டேட்டா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருக்கும். As per new data, India emerged as largest. As per new data, இந்தியா நம்ம இந்தியா இருக்கு இல்லையா, நம்ம கண்ட்ரி தான். புக் டேட்டா நீங்க எழுதிக்கோங்க. ஓகேவா? புக் டேட்டால வந்து இப்போ ஜிஎஸ்னு சொல்லும் போதெல்லாம் பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் கியூபா, பிரேசில், மூணாவது இந்தியான்னு தான் இருக்கு. இது வந்து நியூ டேட்டா, ரீசன்ட் டேட்டா. சைட்ல வந்து எதுக்கும் எழுதி வச்சுக்கோங்க, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி. லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர், உலகத்துல அதிகமா சர்க்கரையை ப்ரொடியூஸ் பண்றதும் அதிகமா சர்க்கரையை வந்து உட்கொள்வதும் நம்ம இந்தியா தான். லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் கன்சியூமர் ஆஃப் சுகர் நம்ம தான் இப்போ ஆஸ் பர் ரீசன்ட் டேட்டா. India emerges as largest producer and consumer of sugar in India. நோட்டடா? இதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு கரும்பு அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம். ஓகேவா? இங்க லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேன் இந்தியால என்னன்னு எழுதுறேன். லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேன் வந்து பிரேசில்ங்க. சுகர் கேன் எடுத்து பிரிச்சிருங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிற டேட்டா வந்து உலகத்திலேயே அதிகமா சுகர் கேனை ப்ரொடியூஸ் பண்றது ஃபர்ஸ்ட் வந்து பிரேசில், செகண்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்தியா தான். ஃபர்ஸ்ட் பிரேசில், செகண்ட் வந்து இந்தியா சுகர் கேன்ல. சுகர்ல ஆஸ் பர் புக் ஃபர்ஸ்ட் கியூபா, செகண்ட் பிரேசில், தேர்ட் இந்தியா. பட் ரீசன்ட் டேட்டா, நியூ டேட்டால வந்து பார்த்தோம்னா நம்ம இந்தியா தான் வந்து உலகத்திலேயே அதிகமா சுகரை ப்ரொடியூஸும் பண்ணுது, அதிகமா கன்சியூமும் பண்ணுதுன்னு சொல்லி இருந்திருக்காங்க. நான் இங்க சுகர் கேன் மட்டும் எழுதுறேன், சுகர் எழுதல. நம்ம இந்தியால வந்து யார் லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேன்னா யூபிங்க. லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேன் இன் இந்தியா வந்து யூபி. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, வேற எதுவும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்திருந்தாங்க, ஒரு அகாடமியுடைய மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இது கேட்டிருந்தாங்க. மேம் ரிப்பீட் பண்ணுங்க மேம். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேன், உலகத்துல கரும்பு அதிகமா விளைச்சல் பண்றது ஃபர்ஸ்ட் பிரேசில், இரண்டாவது இந்தியா. இந்தியாவில் அதிகமா கரும்பை விளைச்சல் பண்ணும் மாநிலம் வந்து பார்த்தனா யூபி, சரிங்களா? அடுத்து சர்க்கரை, கரும்புல இருந்து கிடைக்கிற ஒரு பை ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு சுகர் இல்லையா? அந்த சுகரை வேர்ல்டுலயே அதிகம் உற்பத்தி பண்றதும் நுகர்வதும் இந்தியா தான். நம்ம இந்தியால அதிகமான சுகர் கேனு யூபில ப்ரொடியூஸ் பண்றாங்கன்றதுனால யூபியை என்னன்னு சொல்லலாம்னா இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம்னு சொல்லலாம். சுகர் பவுல் ஆஃப் இந்தியா, யூபி வந்து இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம். சுகர் பவுல் ஆஃப் இந்தியா.
உத்தரப்பிரதேசம் இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது. சுகர் பவுல் ஆஃப் வேர்ல்டுன்னு நம்ம வந்து காலங்காலமா கியூபாவை தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அந்த பொசிஷன் வந்து ரீசெண்டா பிரேசில் கிட்ட கொடுத்தாங்க. சுகர் பவுல் ஆஃப் தி வேர்ல்டுன்னு கியூபா கிட்ட இருந்து பிரேசிலுக்கு போயிடுச்சு. இப்போ ரீசெண்ட் டேட்டால பிரேசிலே வந்து இந்தியா ஓவர் கம் பண்ணிடுச்சு. கிளியரா அது? சுகர் சுகர் கேனுடைய மெயினான ரா மெட்டீரியல் சுகர். சுகர் இண்டஸ்ட்ரி நம்ம இந்தியாவுடைய 2வது பெரிய இண்டஸ்ட்ரி. அதை தாண்டி சுகர் கேன்ல இருந்து சர்க்கரையை தவிர நம்ம சுகர் கேன்ல இருந்து வெல்லம், நாட்டு சர்க்கரை, லிக்கர் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான சுகர் கேன் ஜூஸ், பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற கரும்பு சக்கை எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். அப்படியே இங்கிலீஷ்ல பாத்திரலாம். Sugar cane, most important cash crop. India second largest producer, பிரேசிலுக்கு அடுத்து. சுகர் இண்டஸ்ட்ரி தான் நம்ம இந்தியாவுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி கேட்டகரியா இருக்கு. சுகர் இண்டஸ்ட்ரி. சுகர் ப்ரொடக்ஷன்ல வந்து பார்த்தோம்னா நம்ம இந்தியா 3rd புக்ல கொடுத்துருக்காங்க. பட் ரீசன்ட் டேட்டால நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டோம். இந்தியால சுகர் கேன் லீடிங் ப்ரொடியூஸ் பண்றது உத்தரப்பிரதேஷ் தான் வந்து லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேன். இந்தியாவுடைய சுகர் பவுல்னு நம்ம யூபிஐ தான் சொல்றோம். இங்கிலீஷ்ல பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. கர்னா வந்து வெள்ளை கட்டிங்க. அது கன்சா வந்து பிரவுன் சுகர் மாதிரி இருக்கு. இதுதான் அது. மொலாசஸ் ஆல்கஹால் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற மொலாசஸ். அதுக்கப்புறம் பேகிஸ் பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு, சக்கை, இது எல்லாமே நம்ம சுகர் கேன்ல இருந்து தான் வந்து எடுக்கிறோம். சுகரை தவிர்த்து சுகர் கேன்ல கிடைக்கிற பை ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? அடுத்து பருத்தி, சணல், காட்டனும் ஜூட்டும் விளைச்சல் பண்ற ஸ்டேட்ஸ வந்து மேப்ல கொடுத்திருக்காங்க. பர்பிள் கலர்ல இருக்கிறது காட்டன். தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானால ஷேட் பண்ணிருக்காங்க. சணல்னு சொல்லும் போது நம்மளுக்கு மகாராஷ்டிராவை கவர் பண்ற ஏரியாஸ் வந்துருது. ஜூட்டுனாலே மகாராஷ்டிரா தான், சாரி வெஸ்ட் பெங்கால் தான். மேற்கு வங்காளம் கவர் வந்து நமக்கு ஃபுல்லா ஜூட்டு. ஃபர்ஸ்ட் காட்டனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜூட்டை பத்தி பார்க்கலாம். பருத்தி இந்தியாவின் முக்கியமான வாணிப பயிர்ல ஒண்ணு. சுகர் கேனுக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கிற ஒரு வாணிப பயிர் வந்து நம்மளுக்கு பருத்தி தான். சரிங்களா? இந்தியாவோட மிகப்பெரிய தொழிற்சாலையான அந்த பருத்தி தொழிற்சாலையெல்லாம் இருக்குல்ல, அது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே இதான் வந்து பார்த்தோன்னா மூலப்பொருளா நம்மளுக்கு வந்து இருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய தொழிற்சாலை பிரிவுக்கு மூலப்பொருளை அளிக்கிறது. பருத்தி உற்பத்தியில சைனா தான் ஃபர்ஸ்ட். சைனாவுக்கு அடுத்து நம்ம செகண்ட் பிளேஸ்ல இருக்கும். பருத்தி உற்பத்தியில் சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா வந்து 2வது இடத்தில் உள்ளது. சரிங்களா? குஜராத், மகாராஷ்டிரா பருத்தி உற்பத்தியில வந்து நம்மளுக்கு லீடிங்ல இருக்கு. 1 செகண்ட். சோ குஜராத் நம்ம இந்தியாவுடைய லீடிங் காட்டன் ப்ரொடியூசர் வந்து யாருன்னா குஜராத்துங்க. லீடிங் ப்ரொடியூசர்
வேர்ல்டுல வந்து காட்டனுடைய லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன் வந்து சைனா, செகண்ட் நம்ம இந்தியா இருக்கு. இந்தியால வந்து பார்த்தோம்னா லீடிங் ப்ரொடியூசர் வந்து குஜராத் தான். குஜராத் இஸ் தி லீடிங் ப்ரொடியூசர். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து குஜராத்துக்கு. செகண்ட் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு மகாராஷ்டிரா. ஓகேவா? தேர்ட் பிளேஸ்ல வந்து பார்த்தோம்னா தெலுங்கானா. ஆந்திரா இல்ல, தெலுங்கானா. ஃபோர்த் வந்து ராஜஸ்தான். ஃபிஃப்த் கர்நாடகா. டாப் 3 போதும், வேணா எழுதிக்கோங்க. சரிங்களா? இது வந்து நியூ டேட்டா. புக் டேட்டா எழுதிக்கோங்க, நியூ டேட்டாவை எழுதிக்கோங்க. ஏன்னா புக் டேட்டா பத்தி கேட்டாங்கன்னா இங்க வந்து இப்படி கொஸ்டின் கேட்கலாம். குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரா, பஞ்சாப் ஆகிய 4 மாநிலங்கள் மொத்த பருத்தி உற்பத்தியில 79% பங்களிப்பை தருகிறது. ஓகேங்களா? இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் சுகர் இண்டஸ்ட்ரிக்கு, அதாவது செகண்ட் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா சுகர் இண்டஸ்ட்ரி. அதுக்கு முன்னாடி லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியானாலே அது காட்டன் இண்டஸ்ட்ரி தான். லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. ஸோ அதுக்கு இந்த காட்டன் தான் ரா மெட்டீரியலே. இந்தியா வந்து சைனாவுக்கு அடுத்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. நியூ டேட்டா அது எழுதணும். புக் டேட்டா படி வந்து பாத்தீங்கன்னா 79% ஆஃப் காட்டன் வந்து 4 ஸ்டேட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுது. குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரா அண்ட் பஞ்சாப். இந்த கிராப்ஸ் டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒன்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் ரேண்டமா கேட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை கேட்டு நம்மள அவுட் பண்ணிடலாம். இல்ல ரொம்ப சிம்பிளா எம்சிக்யூ கேட்கலாம், பட் கன்ஃபியூஸ் ஆயிரும் நம்மளுக்கு இந்த கிராப்ஸ். யாருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்காத ஒரு போர்ஷனா இது இருக்கு. பட் இதுல இருந்து கேட்கிற கொஸ்டின் சிம்பிளா இருந்தாலும் கன்ஃபியூசிங்கா இருக்கு. அதனால நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். சாயில் பார்த்துட்டு அக்ரிகல்ச்சர் பார்த்த உடனே கிராப்ஸையும் வந்து கூடயே சேர்த்து படிச்சிடுறோம். இதை மோஸ்ட்லி அப்படியே நெக்லெக்டே பண்ணிடுவாங்க நிறைய பேர். இது எதுக்கு இதை போய் பார்த்துக்கிட்டு எம்சிக்யூ மாதிரி வந்து ஒரு 4-5 ஸ்டாட்டிக் ஜிகே எடுத்து வச்சு பார்த்தா போதும்ட்டு. இது கொஞ்சம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் தான். ஓகேவா? அடுத்து பார்ப்போமா? இது வரைக்கும் டவுட் இருக்கா? அடுத்த கேஷ் கிராப்ல நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா ஜூட், சணல். ஜூட் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இட்ஸ் அ டிராபிக்கல் ஃபைபர் கிராப். சணல் ஒரு வெப்பமண்டல இலைப்பயிர் ஆகும். இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மண்ணில் நன்கு வளரும். சணல் வந்து ஜூட் வந்து நம்மளுக்கு எந்த சாயில நல்லா வளரும்னு கேட்டாங்கன்னா வண்டல் மண். ஓகேங்களா? வண்டல் மண்ல நன்கு வளரும். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய என்ன சொல்றது, R&D பார்த்தோம்னா ஜூட்ல வச்சிருக்காங்க. இந்த ஜூட் மூலியமா என்னென்ன ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம உற்பத்தி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு R&Dயே வந்து பார்த்தோம்னா, ஒரு R&D டிபார்ட்மெண்ட்டே வந்து பார்த்தோம்னா உருவாகி இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஜூட்டுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? சணல் தொழிற்சாலைக்கு மூலப்பொருளை நம்மளுக்கு அளிக்கிறது. கோணிப்பை, கம்பளம், கயிறு, நூலிழைகள், போர்வை, துணி, தார்பாலின், அப்புறம் வந்து திரை சீலைகள், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம ஜூட்ல இருந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? எல்லா பொருட்களையும் நம்மளுக்கு வந்து சணலுடைய நார் வந்து பண்ணப்படுது. சணல் பயிரிடுவதிலும் உற்பத்தியிலும் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜிகே கொஸ்டின். நம்மளுக்கே தெரியும் வெஸ்ட் பெங்கால் தான் வந்து நம்மளுக்கு லீடிங் ப்ரொடியூசரா இருக்கு. வெஸ்ட் பெங்காலுக்கு அடுத்த பிளேஸ்ல வந்து பீகார், அசாம்,
மேகாலயா இந்த மாதிரியான மாநிலங்களும் இருக்கு. எதுங்க லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ஜூட் இன் வேர்ல்டு? வேர்ல்டோட லார்ஜஸ்ட் ஜூட் ப்ரொடியூசர் இந்தியா மேம். இந்தியா. இந்தியாக்கு அடுத்து லீடிங் ப்ரொடியூசர்னு எடுத்துட்டாலே இந்தியா பங்களாதேஷ் தான் வரும். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் தி டேட்டா வந்து இந்தியா தான் கொடுக்கும். சில டேட்டாஸ் வந்து லீடிங் ப்ரொடியூசர்ல பங்களாதேஷும் தராங்க. பட் இந்தியா தான் லீடிங். இந்தியா, பங்களாதேஷ், சைனா, தாய்லாந்து இந்த மாதிரியான சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ் தான் நமக்கு வந்து ஜூட்ல எப்பவுமே லீடிங்கா இருக்கும். ஏன்னா இந்த ஜூட் கல்டிவேட் பண்றதுக்கான கிளைமேட், அந்த தண்ணி, இது எல்லாமே ஏஷியன் கண்ட்ரீஸ் கிட்ட தான் இருக்கு. ஓகேங்களா? ஜூட்ல இருந்து நார் எடுக்கிற அந்த ப்ராசஸ ரெட்டிங்னு சொல்லுவாங்க. மெயின்லாம் கிடையாது, ஒரு வேணும்னா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஜூட்ல இருந்து நார் எடுக்கிற அந்த ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் உடைய நேம் அது ரெட்டிங். ஸோ ஜூட் வந்து பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் ஃபைபர் கிராப், அலுவியல் சாயில் நல்லா வளரும். ஜூட் இண்டஸ்ட்ரிக்கு ரா மெட்டீரியல், அதோடைய மேனுஃபேக்சரிங் எதுனால மேனுஃபேக்சர் பண்ற யூஸ் ஆகுது. வெஸ்ட் பெங்கால் வந்து பார்த்தீங்கன்னா ஜூட் கல்டிவேஷன்லயும் ப்ரொடக்ஷன்லயும் லீடிங்ல இருக்கு. வெஸ்ட் பெங்காலுக்கு அடுத்து பீகார், அசாம், மேகாலயா. டேட்டாவும் அதே தான், பீகார், அசாம், மேகாலயாவும் வருது. ஓகேங்களா? ஓகே, சுகர் கேன், காட்டன், ஜூட் பார்த்தாச்சு. அடுத்து நான் பார்க்கக்கூடிய கேஷ் கிராப் வந்து என்னன்னா ஆயில் சீட்ஸ். ஆயில் சீட்ஸ்னு சொல்ற எண்ணெய் வித்துக்கள். மேம் ஜூட் நோட்ஸ் கொஞ்சம் காட்டுறீங்களா? இங்கிலீஷ்ல. தமிழா இங்கிலீஷா? இங்கிலீஷ்ல மேம். ஓகேங்க. நோட்டட்னா சொல்லுங்க. ஓகேங்க. அடுத்து ஆயில் சீட்ஸ். எண்ணெய் வித்துக்கு. இந்தியர்களுடைய உணவுல வந்து அதிகமான ஃபேட், கொழுப்பு சத்தை வந்து கொடுப்பது நம்மளுக்கு இந்த ஆயில் தான். ஆயில் மூலமா கிடைக்கிற ஃபேட் தான் இந்தியன்ஸ் அதிகமா கன்சியூம் பண்ற சோர்ஸ் ஆஃப் ஃபேட்டாவே இருக்கு.
சோ என்னது கிடைக்கிற ஃபேட் நம்ம அதிகமா எடுத்துக்கிற ஃபேட் கண்டென்ட்லயே அதிகமா எடுத்துக்கிற ஃபேட் த்ரூ ஆயில் நம்மளுக்கு தான் வருது. இந்தியர்கள் உணவில் கொழுப்பு சத்தை அதிகம் அளிப்பது இந்த ஆயில் தான். ஓகேவா? கடலை, கடுகு, எள்ளு, ஆளி விதை, சூரியகாந்தி, ஆமணக்கு, பருத்தி விதை, நைஜர் விதை, இந்த மாதிரி போன்ற முக்கியமான சீட்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஆயில வந்து எடுத்துக்கிறோம். இவற்றின் எண்ணெய் வந்து பார்த்தா நம்மளுக்கு வார்னிஷ்க்கு, மருந்து பொருட்களுக்கு, பினாக்கு, மஸ்தி எண்ணெய், இந்த மாதிரியான யூஸ் எல்லாம் இருக்கு. சக்கை இல்லையா, இதுதான் வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் வந்து மெழுகு, சோப்பு, உரம், கால்நடை தீவனம், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம எண்ணெய் வித்துக்களை யூஸ் பண்றோம். ஓகேவா? வேர்ல்டுலயே லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ஆயில் என்னதுங்க? உலகத்திலே அதிகமா எண்ணெய் ஆயில் சீட்ஸ ப்ரொடியூஸ் பண்ற நாடு என்னன்னு சொல்ல முடியுமா? நான் வேர்ல்டு டேட்டாவை இங்க எழுதுறேன். ஆயில் சீட்ஸ்ல லீடிங் ப்ரொடியூசர் வந்து நம்ம கிடையாது, நம்ம ஃபோர்த்து. ஃபர்ஸ்ட், செகண்ட் சைனா, தேர்ட் வந்து பிரேசில், ஃபோர்த் இந்தியா. ஓகேவா? ஆயில் சீட்ஸ்ல ஓவரால் எண்ணெய் வித்துக்கள் அதிகமா ப்ரொடியூஸ் பண்றதுல நம்ம வந்து பார்த்தோம்னா ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா? இங்கிலீஷ்ல பார்க்கலாம். இந்த இது தமிழ் புக்ல இல்ல, நம்ம இங்கிலீஷ்ல நோட் பண்ணிக்கலாம். ஆயில் சீட் தான் வந்து பிரீமியர் சோர்ஸ் ஆஃப் ஃபேட் இன் இந்தியன் டயட். கிரவுண்ட் ரெட் சீடு, மஸ்டர்ட், செசமே, எள்ளு, லின்சீடு, சன்ஃபிளவர், கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவோம் இல்லையா, ஆமணக்கு எண்ணெய், கேஸ்டர் சீடு, காட்டன், பருத்தியில இருந்து, நைகர் சீடு, இந்த மாதிரி பல வகையான சீட்ல இருந்து நம்ம வந்து ஆயில வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். இந்த ஆயில் வந்து நம்மளுக்கு ஆயில் கேக், பின்னாக்குன்னு சொல்ற இந்த ஆயில் கேக்கு, லூப்ரிகன்ஸ், வார்னிஷ், மெடிசன், பெர்ஃப்யூம், கேண்டில், சோப், உரம், மேன்யூர், கால்நடைகளுக்கு தீவனம், கேட்டில் ஃபீட், இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. இந்தியாலேயே வந்து லார்ஜஸ்ட் ஆயில் சீட் ப்ரொடியூசிங் ஸ்டேட் வந்து யாருன்னா குஜராத் தான். ஓகேவா? லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஆயில் சீட் இன் இந்தியா வந்து குஜராத். சூன் வந்து பார்த்தனா ராஜஸ்தான் இந்த பிளேஸ டேக் ஓவர் பண்ணிடும். வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குஜராத், பட் சூன் இந்த பொசிஷனை ராஜஸ்தான் வந்து டேக் ஓவர் பண்ணிடும். இப்ப ராஜஸ்தான் ரொம்ப ஆயில் சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Soon Rajasthan will take over this position. இதை மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்ததெல்லாம் வேண்டாம். அடுத்து இன் கிரவுண்ட், உலகத்திலேயே அதிகமா கிரவுண்ட் ப்ரொடக்ஷன், கிரவுண்ட் அது ஒரு ஃபேக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இன் கிரவுண்ட் ஆயில்ங்கிறது வெறும் கிரவுண்ட் இல்ல, கிரவுண்ட் ஆயில். ஓகேவா? நிலக்கடலை எண்ணெய் வந்து பார்த்தோன்னா இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் வேர்ல்டு, சைனா. ஓவரால் ஆயில் சீட்ல கிரவுண்ட் மட்டும், கிரவுண்ட் ஆயில் மட்டும் தனியா கொடுத்துருக்காங்க, பாத்துக்கோங்க. இது
கிரவுண்ட்நட்னால எழுதிக்கோங்க. ஓகே, வெறும் கிரவுண்ட்நட் மட்டும் எழுதிக்கோங்க. இதுதான் கரெக்டான டேட்டா. கிரவுண்ட்நட் நிலக்கடலை உற்பத்தியில இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப்டர் சைனா. சைனா வந்து நிலக்கடலையை அதிகமா உற்பத்தி பண்ற நாடு. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்கு. சைனா, இந்தியா 3வது இடத்துல வந்து நைஜீரியா இருக்கு. அதனால நமக்கு தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் செகண்ட் தெரிஞ்சா போதும். லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கிரவுண்ட்நட் இன் தி வேர்ல்ட் இஸ் இன் சைனா. செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் வந்து பார்த்தோன்னா இந்தியா. நைஜீரியா வந்து பார்த்தோன்னா தேர்ட் லார்ஜஸ்ட். நோட்டடா, ஆயில் சீடை பொறுத்த வரைக்கும் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் டயட்டா இந்தியாவுக்கு இருக்கு. ஃபேட் டயட்ல நம்ம இந்தியால வந்து ஆயில் சீட் லீடிங்கா ப்ரொடியூஸ் பண்றது வந்து குஜராத். சூன் இந்த பொசிஷன் வந்து ராஜஸ்தான் டேக் ஓவர் பண்ணிரும். அடுத்து நிலக்கடலை உற்பத்தியில சைனா முதல் இடத்துலயும் இந்தியா 2வது இடத்துலயும் இருக்கு. இதான் கண்டென்ட்டே. இது வந்து எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி. இதை நான் தமிழ்லயே கொடுத்துட்டேன், தமிழ் கண்டென்ட்லயே கொடுத்துருக்கேன். லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ஆயில் சீட்ஸ் வந்து யூஎஸ்ஏ, சைனா, பிரேசில், 4வது இந்தியா. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போ வந்து பார்த்தோன்னா தோட்டப்பயிர்கள், பிளான்டேஷன் கிராப்ஸ். தோட்டப்பயிர்களுடைய முக்கியமான நோக்கமே வந்து பார்த்தோன்னா ஏற்றுமதி தான். அதாவது பர்பஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ். தோட்டப்பயிர்னு சொல்ற இந்த டீ, காஃபி, ரப்பர், நறுமண பொருட்கள், ஸ்பைசஸ், இது எல்லாத்துடைய முக்கியமான நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுமதியை தான் நோக்கமா வச்சு நம்ம கல்டிவேட் பண்றோமே. சரிங்களா? இந்த தோட்டப்பயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா மலை சரிவுகள்ல வந்து நம்மளுக்கு விளைச்சல் பண்ணப்படுகிறது. மலை சரிவுகள்ல லார்ஜ் இண்டஸ் எஸ்டேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இல்லி ஸ்லோப், மலை சரிவுகள்ல தான் பெரும்பாலும் தோட்டப்பயிர்களை நம்ம விளைச்சல் கொடுக்கிறோம். இதோடைய விளைச்சல் வந்து இதோடைய உற்பத்தி நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா கடற்கரை ஒட்டி உள்ள மலை பிரதேசத்துல இதை நம்ம விளைச்சல் பண்ணணும்னா ஏற்றுமதிக்கு நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிளான்டேஷன் கிராப்புடைய கல்டிவேஷன் நியர் கோஸ்டா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா? தோட்டப்பயிர்களை வந்து நம்ம கடற்கரை ஓரம் இருக்கிற அந்த மலை பிரதேசத்துல விளைச்சல் பண்ணோம்னா ஏற்றுமதி வந்து நமக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இது ஒரு ஃபேக்டா நம்ம புக்ல வந்து கொடுத்திருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இத ஃபுட் கிராப் பார்த்தோம், கேஷ் கிராப் பார்த்தோம், அப்புறம் பிளான்டேஷன் கிராப்ஸ் பார்க்கிறோம். பிளான்டேஷன் கிராப்போட நோக்கமே வந்து எக்ஸ்போர்ட் தான். ஹில்லி ஸ்லோப்ல கல்டிவேட் பண்றோம். கடற்கரையை ஒட்டி உள்ள பகுதிகளை விளைச்சல் பண்ணா ஏற்றுமதி நமக்கு சுலபமா இருக்கும். எதெல்லாம் மேஜரான பிளான்டேஷன் கிராப், அவ்வளவுதான். நம்ம டீ பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தேயிலை, டீ. பிளான்டேஷன் கிராப்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தேயிலை. தேயிலை வந்து அயன மண்டலம், டிராபிக்கல், உப அயன மண்டலம், சப்டிராபிக்கல். ஓகேவா? அயன மண்டலமும் சொல்லலாம், இல்ல வெப்ப மண்டலம்னு சொல்லலாம். ஓகேவா? அயன மண்டலம்னாலும் கரெக்ட், வெப்ப மண்டலம்னாலும் கரெக்ட். டிராபிக்கல்லையும் அதே மாதிரி சப்டிராபிக்கல், உப அயன மண்டல காலநிலையில வளர்ற ஒரு எவர்கிரீன் கிராப், ஒரு பசுமையான தாவரம் இது. தேயிலை பயிரிட நம்மளுக்கு டீயை வந்து கல்டிவேட் பண்ண அதிகமான லேபர்ஸ் தேவை. ஓகேவா? அதிக தொழிலாளர்களும் மிதமான நிழலும் அதிக மழையளவும் தேவை. டீ கல்டிவேஷனுக்கு நம்மளுக்கு அதிகமான லேபர்ஸ் தேவை, மிதமான நிழல் தேவை, அதிகமான ரெயின்ஃபாலும் தேவை. ஆனால் ஓகேவா, டீ கல்டிவேட் பண்றதுக்கு ரெயின்ஃபால் அதிகமா இருக்கணும், ஆனா தண்ணீர் வந்து தேங்கக்கூடாது. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா மலை சரிவு சொல்லுவோம்ல, ஸ்லோப்பான ஏரியால வந்து டீயை கல்டிவேட் பண்ணுவாங்க. நல்லா சரிவா டீ எஸ்டேட் எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஸ்லோப்பா இருக்கும். ஏன்னா தண்ணி வந்து நிக்க கூடாது, வடிஞ்சு ஓடிடணும்ன்றதுக்காக தான் ஸ்லோப்பான சரிவான ஏரியாவை சூஸ் பண்றது.
சரிங்களா? மழையளவு அதிகம் இருக்கணும், பயிர்கள்ல தண்ணி வந்து தேங்காம இருக்கணும். இந்தியாவுல மொத்தம் 2 வகையான தேயிலைய பயிரிடுறோம். ஒண்ணு வந்து பூகின்னு சொல்ற சைனாவை பிறப்பிடமா கொண்ட ஒரு வகையான டீ. இன்னொன்னு இந்தியாவை பிறப்பிடமா கொண்ட அசாமிக்கான்ற. சரிங்களா? இந்த 2 வகையான டீயை வந்து நம்ம இந்தியால கல்டிவேட் பண்றோம். இவ்விரண்டு கலப்பின் மூலம் பல வீரியமுள்ள தேயிலை உருவாக்கப்பட்டுள்ளன. உலக தேயிலை உற்பத்தியில வேர்ல்டு டீ கல்டிவேஷன்ல சீனா ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும், சைனாவுக்கு அடுத்து நம்ம இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ்லயும் இருக்கு. இந்தியால வந்து நம்மளுக்கு அதிகமா டீ உற்பத்தி பண்றது ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச மாநிலமான அசாம். Assam is the largest producer of tea in India. கிளியருங்களா? தமிழ்நாடு, கேரளா மற்றும் மேற்கு வங்காளம் தேயிலை பயிரிடும் மற்ற மாநிலங்கள் ஆகும். நான் இந்தியாவுடைய லீடிங் டீ ப்ரொடக்ஷன் ஸ்டேட்ஸ் எழுதிடுறேன். ஆஸ் பர் நியூ டேட்டா, லீடிங் டீ ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ். லீடிங்கா டீ ப்ரொடியூஸ் பண்றது, லீடிங் டீ ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அசாம், செகண்ட் பிளேஸ்ல வெஸ்ட் பெங்கால், தேர்ட் பிளேஸ்ல தமிழ்நாடு இருக்கு, ஃபோர்த் கேரளா, ஃபிஃப்த் கர்நாடகா. As per new data, leading tea producers of India, Assam, second West Bengal, third Tamil Nadu, fourth Kerala, fifth Karnataka. வெஸ்ட் பெங்கால் போது நமக்கு டார்ஜிலிங் எஸ்டேட்லாம் வந்துடும். தமிழ்நாடு போது நீலகிரி ஹில்ஸ், தமிழ்நாடு அண்ட் கர்நாடகாக்கு. கேரளா வந்து மூணார் சைடெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்க. டீ வந்து ஒரு எவர்கிரீன் கிராப், நம்மளுக்கு எவர்கிரீன் பிளான்ட். டிராபிக்கல், சப்டிராபிக்கல் கிளைமேட்ஸ்ல நல்லா வளரும். டீக்கு வந்து அதிகமா லேபர் தேவைப்படுது. ஓகேவா? லேபர் இன்டென்சிவ். லைட்டான நிழல் இருக்கிற இடத்துல வந்து ஃபாஸ்டா வளரும். டீக்கு வந்து பார்த்தோன்னா ஹை ரெயின்ஃபால் தேவை. பட் அதோடைய ரூட்ஸ்னால வந்து பார்த்தோன்னா வாட்டர் லாகிங், நீர் பிடிப்பு, தண்ணி தேங்குறத தாங்கிக்க முடியாது. ஸோ அதனாலதான் ஸ்லோப்பான ஏரியாவை வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. இந்தியாவில் 2 வெரைட்டிஸ் ஆஃப் டீயை கல்டிவேட் பண்றோம். ஒன்னு வந்து பூகி, இன்னொன்னு வந்து அசாமிகா. பூகி சைனா ஆரிஜின், அசாமிகா வந்து இந்தியா ஆரிஜின். இங்கிலீஷ்ல நோட் பண்ண வேண்டியவங்க நோட் பண்ணிருங்க. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டீ ஆஃப்டர் சைனா. நம்ம இந்தியால லீடிங் யாருன்னு ஆல்ரெடி நோட் பண்ணிட்டோம். அசாம், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா. காஃபியும் பார்த்துடலாம். காஃபி
காஃபியும் அதே மாதிரி நிழல்கள்ல ஷேடட் ஏரியால நல்லா வளரும். சரிங்களா? கடல் மட்டத்துல இருந்து 1000 முதல் 1500 மீட்டர் உயரம் கொண்ட மலை சரிவுகளை நல்லா வளருது. ஓகேவா? டீ வந்து ரொம்ப டாப்பான ஏரியாஸ் இருக்கும். பட் காஃபிக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஹைட் அதிகமா இருக்கிற ஏரியா தேவைன்னு அவசியம் இல்லை. 1000ல இருந்து 1500 மீட்டர் வரைக்கும் இருந்தா போதும். பட் டீ நம்மளுக்கு அதையும் தாண்டி 3000 2500 மீட்டர் உயரும். அதுலலாம் வந்து டீ வளரும். பட் காஃபிக்கு வந்து 1000 முதல் 1500 மீட்டரே போதுமானது. அந்த அளவுக்கு ஆல்டிடியூட் இருக்கிற மலை சரிவுல நல்லா அது வளரும். காஃபில வந்து பாத்தீங்கன்னா 2 முக்கிய வெரைட்டி இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அராபிகா. அராபிகா வந்து சுப்பீரியர் குவாலிட்டி, தரம் அதிகமானது. இந்தியாவில நம்ம இந்த அராபிகா குவாலிட்டியை நிறைய பயிர் பண்றோம். ஆனா இந்த அராபிகா நம்மளுடைய யூஸ்க்கு இல்லாம எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க நிறைய. அதுக்கப்புறம் ராபஸ்டா வந்து பாத்தீங்கன்னா தரம் குறையாது. இதுதான் வந்து காஃபியோடைய 2 வகை. உலக காஃபி உற்பத்தியில இந்தியா வந்து 7ஆவது இடத்துல இருக்கு. காஃபி ப்ரொடக்ஷன்ல நம்ம 7th பிளேஸ்ல இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பிளேஸ்ல என்னதுங்க? which is the largest producer of coffee in world? இந்தியா 7th இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் மட்டும் யாரு? பிரேசில் மேம். சூப்பர். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரேசில் இருக்கு. ஃபர்ஸ்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்தியா வந்து 7th பொசிஷன்ல இருக்கு. அது ரெண்டும் தெரிஞ்சா போதும். ஃபர்ஸ்ட் பிரேசில், இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 7th பிளேஸ்ல இருக்கு. இந்தியாவில நம்மளுக்கு காஃபி உற்பத்தியில லீடிங்கா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா. கேட்ட கொஸ்டின் தான் அது. கர்நாடகா இந்தியாவுடைய மொத்த காஃபி விளைச்சலிலும் 71% ஆஃப் காஃபி நம்ம கர்நாடகால இருந்து தான் வந்து பெறணும். ஓகேவா? சோ இதுவே வேர்ல்டு வைட்னு எடுத்துக்கிட்டோம்னா கர்நாடகால வந்து 2.5% ஆஃப் காஃபி ப்ரொடக்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் காஃபி இன் இந்தியா வந்து கர்நாடகா. செகண்ட் பிளேஸ்ல தேவையில்லை. ஏன்னா கர்நாடகாவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 71% ஆஃப் ப்ரொடக்ஷனை கொடுத்துருது. கொடகு, கூர்கு, சிக்மங்களூர் இது எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான காஃபி ப்ரொடியூஸ் பண்ற இடங்கள் கர்நாடகால. ஓகேவா? நோட்டடா? இங்கிலீஷ்ல பாத்துடலாம். காஃபி வந்து ஷேடட் ஏரியால க்ரோ ஆகுது. 1000 to 1500 மீட்டர் above the sea level. 2 main varieties. அரபிகா ஹை குவாலிட்டி, இந்தியாவில் ரொம்ப கல்டிவேட் பண்றோம். ராபஸ்டா இன்ஃபீரியரான ஒரு குவாலிட்டி. இந்தியா 7th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து பார்த்தோன்னா பிரேசில் இருக்கு. கர்நாடகா தான் வந்து இந்தியாவில லீடிங் ப்ரொடியூசர். 71% வந்து கர்நாடகா தான் காஃபி ப்ரொடியூஸ் ஆகுது. வேர்ல்டுல நம்ம எடுத்துட்டோம்னா கர்நாடகா 2.5% ஆஃப் வேர்ல்ட்ஸ் டோட்டல் காஃபி ப்ரொடியூஸ் பண்ற ஒரு பிளேஸா இருக்கு. செகண்ட் தேர்ட் எல்லாம் வேண்டாங்க. ஏன்னா கர்நாடகாலே நமக்கு மோர் தென் ஹாஃப் வந்துருச்சு. 71%. ரிமைனிங் பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு தமிழ்நாட்டுல கொஞ்சம், கேரளால கொஞ்சம் கல்டிவேட் ஆகுது. அது நம்மளுக்கு மெயின் இல்லை. ஓகேவா? ஓகேங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இது வரைக்கும் இந்த கிளாஸ்ல போதும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கிராப்ஸ் முடிய போதும். ஒன்றும் இல்லை, இன்னும் 10 minutes கண்டென்ட் தான் இருக்கு. ரப்பர் பார்த்துருவோம்.
அப்புறம் வந்து நறுமண பயிர்கள், ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் வந்து நம்ம புக்ல இல்ல, நம்ம மட்டும் வந்து சும்மா ஒரு 4-5 ஃபேக்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிட்டா முடிஞ்சிடும். இதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபாரஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? எனி டவுட்ஸ்? கிராப்ஸ் முடிஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் எம்சிக்யூஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபாரஸ்ட் பார்க்கலாம். நீங்க சாயில், அக்ரிகல்ச்சர் பேட்டர்னு இன்னைக்கு பார்த்த கிராப்ஸ் இதை மட்டும் ஒரு ஓவர்வியூ பாருங்க. ஒரு 10 எம்சிக்யூ மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஃபாரஸ்ட் டாபிக்கு போயிடலாம். கிளியருங்களா?